ப்ரோ இது வந்து நான் ஓனாக எடுத்து வீடியோ போடுறேன் ப்ரோ. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட அமௌண்ட்டு கம்மியாக தான் ப்ரோ இருந்துச்சு. அதனால் நான் வந்து ஒரு 1300 ரீசார்ஜ் பண்ணி வச்சுருந்தேன். 7 லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி நான் பிரித்து கால்குலேட் பண்ணி வச்சுருந்தேன் ப்ரோ. வந்து 10, 20, 40, 80, 160, 320, 640 லாஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி பெட் பண்ணுற மாதிரி 7 லெவலுக்கு வச்சுருந்தேன் ப்ரோ. நேற்று வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 லெவலுக்கு மேலேயே போகலை. 160 எப்படியோ அதிகபட்சம் வின் ஆயிடுது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்க 1.5 அந்த 1.8 அது சொல்லும் போதெல்லாம் நான் பெட்டே பண்ண மாட்டேன். 2x எப்போ சொல்கிறாங்களோ அப்போ மட்டும்தான் நான் பெட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ப்ரோ. அமௌண்ட்டு கம்மியாக தான் இருக்கிறங்காட்டியே அந்த மாதிரி பெட் பண்ணிகிட்ருக்கேன். 2x மட்டும் நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 23 வின் கொடுத்துருந்தாங்க. நேற்று 1ஆந்தேதி பார்த்தீங்கன்னா 23 வின் கொடுத்துருந்தாங்க. அதில் மட்டுமே ஒரு 230 ரூபா வந்துச்சு ப்ரோ எனக்கு. இந்த 230 ரூபா ஒரு நாள் ஃபுல்லாமே நான் விளையாண்டு 230 ரூபா எடுத்தேன் ப்ரோ. அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்கிற பாருங்கள். உங்களோட ஃபண்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபண்டு படி நீங்கள் விளையாடுங்க. உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ப்ரோ. இதை அவங்க சேனல்காரங்களே சொல்லலை, இது வந்து நானாக ஓனாக எழுதி வச்சுருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2470 ரூபா 2500 வைங்க. 7 லெவல் ஃபண்டுக்கு வந்து நான் இந்த மாதிரி பிரித்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். 10 ரூபா ஃபஸ்ட்டு கட்டுறீங்க. லாஸ் ஆனாலும் வின் ஆனாலும் 10 ரூபா லாஸு, இல்லைனா 10 ரூபா வின் ஆயிரும். அடுத்து 30 ரூபா கட்டுறீங்க, வின் ஆச்சுன்னா 20 ரூபா. 70 ரூபா கட்டுறீங்க, வின் ஆச்சுன்னா 30 ரூபா. அந்த மாதிரி இந்த மாதிரி கட்டும்போது பார்த்திங்கன்னா இது 7 லெவல் போட்டு வச்சுருக்கிறேன். மேக்ஸிமம் 5 to 6 லெவலில் வின் ஆயிரும் உங்களுக்கு கண்டிப்பாக. அதிகபட்சம் 7 லெவல் வரையும் போகலாம் வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்ததில்லை எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி வந்து ஃபண்டு போட்டு இதை வேணால் அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2500 வச்சு இந்த மாதிரி அமௌண்ட் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் ப்ரோ. உங்களுக்கு வந்து லாஸ் அதிகமாக வராது. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு 23 வின்னு இந்த மாதிரி 2xல் 23 வின்னு நேற்று வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன்னா, இதுபடி நீங்கள் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 600 700 எடுத்துருக்கலாம். ஏன்னா எப்படியும் ஃபஸ்ட்லேயே வின் ஆகும்னு சொல்ல முடியாது. செகண்டில் இந்த மாதிரி 5ஆவதில் 4th அந்த மாதிரி 3rd கூட வின் ஆகிருக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா 20 ரூபா 50 ரூபா 40 ரூபா 30 ரூபா எது வேணால் கிடச்சிருக்கும். நான் இது கால்குலேட் பண்ணது பார்த்திங்கன்னா 10 ரூபா ப்ராஃபிட்டில் மட்டும்தான் கால்குலேட் பண்ணியிருக்கிறேன். இது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ப்ரோ. 10 ரூபா தான் ப்ராஃபிட்டு, கடைசி வரையுமே 10 ரூபா தான் வரும். ஆனால் இது அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அப்படி 10 ரூபாயா ஏறிட்டே வரும் எதில் வின் ஆனாலுமே. இதுபடி நீங்கள் நேற்று விளையாண்டுருந்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 600 700 எடுத்துருக்கலாம். 2500 மட்டும் வச்சு இது மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் ப்ரோ. கம்மி அமௌண்ட் வச்சு கூட நம்ம அதிக ப்ராஃபிட் எடுக்கலாம். இவங்க சொல்கிற ப்ரெடிக்ஷன் வச்சு நீங்கள் அவங்ககிட்ட எது டவுட்டுமே கேட்க தேவையில்லை. அதுமாதிரிலாம் பார்த்தீங்கன்னா லைவ் போடுறாங்களே ப்ரோ, அதில் அவங்க மோஸ்ட்லி வந்து அவங்க லைவில் பேசுகிறாங்கல்ல, அது வீடியோ வந்து லேட்டாக வரும் ஒரு சில நேரத்தில். அந்த டைமில் வந்து நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு பெட் பண்ணாதீங்க. அவங்க ப்ரெடிக்ஷனில் வந்து குரூப்பில் வந்து அந்த மெசேஜ் போடுறாங்கள்ல 2x வரைய போகும் அப்படின்னு பெட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களே, அந்த டைமில் அந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக பெட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. லைவில் வந்து ஒரு சில நேரத்தில் டிலே பண்ணுறாங்க. அதனால் லைவ் பார்த்து நீங்கள் தப்பாக பெட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அவங்க ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வருவாங்க, அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் பெட் பண்ணிகிட்டு இருப்போம். மோஸ்ட்லி 2x மட்டும் ஃபஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு ஒரு நாளைக்கு 500 600 எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு 5 நாள் மட்டும் இந்த மாதிரி 2xல் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு 5000 பக்கம் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கூட நீங்கள் அந்த 1.5xன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு நான் ஃபண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அது வந்து உங்களுக்கு ரிஸ்க் ஓவர். 1.5x எல்லாம் ப்ராஃபிட் எதுவுமே வராது ப்ரோ. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இதே ட்ரை பண்ணுங்க ப்ரோ. குறைஞ்சதில் ஓரளவுக்கு அதிகமாக ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ப்ரோ. நான் ஏதாவது டவுட் இருந்தால் கிளியர் பண்ணி விட்றேன். இல்லைனா உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஃபண்டு பிரித்து வேணால் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக விளையாண்டுருக்கேன். நான் வந்து இந்த 10 ரூபா 20 ரூபா 40 ரூபா இது மாதிரி கட்டி தான் விளையாண்டுருந்தேன் ப்ரோ. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 நாள் விளையாண்டுருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாரம் விளையாண்டுருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 1500 பக்கம் எடுத்துட்டேன். 1270 வச்சு தான் ப்ளேவே பண்ணிக்கிறேன். ஆனால் 1500 ப்ராஃபிட்டே எடுத்துருக்கிறேன். அது ஒரு பரவாயில்லைன்னு தான் எனக்கு தோணுச்சு ப்ரோ. இப்போ வந்து அதை வந்து நான் வித்ராவே பண்ணல. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3000 பக்கம் இருக்குது. 3000 பக்கம் இருக்கிறங்காட்டி நான் இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ காலையிலேருந்து சொன்னதில் ஒரு 2xல் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வின்னாட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னாவே எனக்கு ஒரு 300 பக்கம் வந்துருச்சு. 3350 பக்கம் என்னமோ இருக்குது ப்ரோ. சரிங்களா? நீங்களும் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அமௌண்ட் கம்மியாக இருந்தால் இதை ட்ரை பண்ணிவிட்டு ஓரளவுக்கு இந்த அளவுக்கு 2500 சேர்ந்ததுக்கப்புறம் வேணால் இதை ட்ரை பண்ணுங்கள். இல்லை 2500 நான் ரீசார்ஜ் பண்ணி பண்ணுறனால இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ப்ரோ.